ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் எப்படி பண்றேன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோ பாருங்க நண்பா. ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி ஈஸியா பண்ணணும்னு பார்க்க போறோம். கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் வந்துட்டு சிக்கன் மசாலா, கொஞ்சம் சால்ட், அப்புறம் தேவை தேவை உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கரம் மசாலா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு, அப்புறம் கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஆயில் போட்டதுக்கு அப்புறம் வாட்டர் போட்டு, அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு கடல மாவு. இவ்வளவுதான் நண்பா. கரெக்டான பர்ஃபெக்டான ஃப்ரைக்கு வந்துட்டு இதுதான். இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் போட வேண்டாம். போட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பரான பர்ஃபெக்டான ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை தரமாக ரெடி ஆயிரும். இது வந்து சில்லி சிக்கன் மசாலா மாதிரி இருக்குன்னு யோசிக்காதீங்க. பட் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு ஃபேமிலியோட சாப்பிடுங்க. ஜாயின் மை ஃபேமிலி, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பெட்டராக உங்களுக்கு என்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இது செஞ்சு பாருங்க. ஒரு ஈஸியான பேன் கேக் எப்படி பண்றதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னுடைய வீடியோ பாருங்க நண்பா. ஒரே ஒரு எக் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து நீங்க தேவையான அளவு கொஞ்சம் வந்துட்டு பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தேவையான அளவு மைதா, வேற எதுவும் போடக்கூடாது. கொஞ்சம் வந்துட்டு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணுங்க. அதாவது ஃப்ரெஷ் கிரீம் மில்கா இருக்கட்டும், இல்லை நார்மல் மில்கா இருக்கட்டும், ரெண்டுல எதுவும் ஆட் பண்ணலாம். நான் வந்து நார்மல் மில்க் ஆட் பண்றேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் திக்கான ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் பேன் வச்சுட்டு எந்த ஒரு ஆயில் ஆட் பண்ணாம டைரக்டா நீங்க வந்துட்டு ஒரு பவுலோ இல்லைன்னா வந்து டம்ளர்லயே ஊத்திட்டு நீட்டா கரெக்டா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நீங்க வந்துட்டு ஊத்தி ஆப்பா மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேன் கேக் பர்ஃபெக்டா ரெடி. இந்த வீடியோ மறக்காம செஞ்சு ஃபேமிலியோட சாப்பிடுங்க. மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பெட்டரா தரேன். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம செஞ்சு ஃபேமிலியோட சாப்பிடுங்க. ஜாயின் மை ஃபேமிலி, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் நவ் கைஸ். யாருக்கெல்லாம் இந்த கொடுக்காப்புளி பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட எம்எஸ்டி ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கணும்பா. கொடுக்காப்புளி சூப்பரான டேஸ்டா இருக்கும். அதெல்லாம் ஒரு காலத்துல நம்ம வந்து கொடுக்காப்புளி சாப்பிட்டு உப்பு மிளகு கூட வச்சு சாப்பிடுவோம். இதே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. கொடுக்காப்புளி கிடைச்சா பர்ஃபெக்டா செம டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொடுக்காப்புளி நீங்க எடுத்து நல்லா கொஞ்சம் பழுத்ததும் பழுக்காதும் சேர்த்து நீங்க எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் ஆயில் போட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. உப்பு, மிளகா பொடி, அப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி, இது 3 மட்டும் தான். டேரக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதா இருக்கும். கொஞ்சம் வந்து நீங்க வந்து போட்டு லைட்டா வாட்டர் மட்டும் ஊற்றி அந்த காரத்தை லைட்டா கம்மி பண்ணி நீங்க போட்டு இறக்கி சாப்பிட்டீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபேமிலியோட செஞ்சு வேற லெவலில் என்ஜாய் பண்ணுங்க நண்பா. மறக்காம என்னோட எம்எஸ்டி ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட எம்எஸ்டி ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த ரெசிபி கண்டிப்பா ஃபேமிலியோட செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான செம்ம டேஸ்டான ரெசிபி.